இப்ப நம்ம ஒரு கேள்வி முன்வைக்க ஆசைப்படுறோம் திரு மாஸ்டராஜ் மீதும் மற்றும் பாரதித் மீதும். நீங்க எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாத்துலயுமே அடக்குமுறை காட்டுறீங்க, ஒடுக்குமுறை காட்டுறீங்க, அதாவது சமூகத்து மக்களை இப்படிலாம் அடக்குமுறை பண்ணிருக்கிறாங்க நீங்க காட்டுறீங்க இல்லையா? எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, காயின் ஹஸ் டூ சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கலவரம் நடக்குது, இல்ல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னால் அந்த பிரச்சனைக்கு மையமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது தலித் சமூகத்து மக்கள் எல்லாருமே குளோரிஃபைட் பீப்புள், ரொம்ப 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 நல்லவங்க, யாருமே தப்பே பண்ணாதவங்க. எதிர் சமூகத்துல உள்ளவங்க தான் தப்பு பண்ணுவாங்க, அவங்க தான் அன்குளோரிஃபைடா பீப்புளா வந்து நம்ம படத்துல காட்டுறீங்க, இவங்க ப்ரொட்டகனிஸ்டா காட்டுறீங்க, ஆன்டகனிஸ்டா காட்டுறீங்க அப்படின்னால் பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஓகே, தலித் சமூகத்து மக்களும் தப்பே பண்ண மாட்டாங்க, எதிர் சமூகத்து மக்கள் தான் தப்புலாம் பண்ணுவாங்க, எல்லா தப்பையும் அவங்க பண்ணிட்டு இவங்க ஒடுக்குமுறை அடக்குமுறைக்க பண்ணுவாங்க இவங்க மேல, அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரட்டிவ் செட் பண்றீங்க. இந்த நேரட்டிவ் உண்மையா? எப்பவுமே ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே, மனித சமூகம் எங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லா இடங்கள்லுமே பொய், புரட்டு, பித்தலாட்டம், திருட்டு, எல்லா தப்புகளும் இருக்கும். அதே மனித சமூகத்திலேயே நல்லவர்கள், நேர்மையானவர்களும் இருப்பாங்க. இப்போ தலித் சமூகத்திலையுமே கெட்டவர்களும் இருப்பார்கள், எதிர் சமூகம் நல்லவங்களும் இருப்பாங்க. இப்ப இவங்க எல்லாருமே எடுக்கக்கூடிய படங்கள்ல எதிர் ஜாதியினரை, அதாவது தலித் சமூகம் அல்லாத ஜாதியினரை குளோரிஃபை பண்ணி காட்டுறாங்களா? நல்லவங்களா காட்டுறாங்களா? எல்லாரையுமே கெட்டவங்களா சித்தரிச்சு காட்டுறது எப்படி சாதியை ஒழிப்பதற்கு ஒரு அச்சாணியா இருக்க முடியும்? எப்படி ஜாதியை ஒழிக்கிற ஆளா இருப்பாரு இவரு?